நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி 4-1 என தொடரை வென்று அசத்தியது. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் 3 போட்டிகளிலும் பேட்டிங், பவுலிங் என அனைத்து வகையிலும் நியூசிலாந்து அணியின் மீது ஆதிக்கம் செலுத்தி ஆடிய இந்திய அணி 4வது போட்டியில் மட்டும் படுமோசமாக சொதப்பி படுதோல்வி அடைந்தது. பின்னர் 5வது போட்டியில் அந்த படுதோல்வியில் இருந்து மீண்டு ஒரு அணியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி கண்டது இந்திய அணி. இந்த போட்டியில் 18 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்துவிட்ட நிலையில் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ராயுடு மற்றும் விஜய் சங்கர் பொறுப்புடன் ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்டெடுத்தனர். பின்னர் இறுதி ஓவர்களில் அதிரடியாக ஆடி பவுண்டரியும் சிக்ஸருமாக விளாசி அணியின் ஸ்கோரை உயர்த்தினார் ஹர்திக் பாண்டியா. பேட்டிங்கில் மிரட்டிய பாண்டியா பவுலிங்கிலும் அசத்தினார். இந்திய அணியின் பேட்டிங்கின் போது ஹர்திக் பாண்டியாவும் புவனேஸ்வர் குமாரும் பேட்டிங் ஆடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. 49வது ஓவரை நீசம் வீசினார். அந்த ஓவரின் 4வது பந்தை பாண்டியா அடிக்க பாண்டியாவும் புவனேஸ்வர் குமாரும் 2 ரன்கள் ஓடினர். ஆனால் பாண்டியா முதல் ரன்னை முடிக்கும் போது பேட்டை கிரீஸில் வைக்கும் போது பேட் அவரது கையில் இருந்து விடுபட்டு கிரீஸுக்குள் விழுந்தது. கிரீஸை தொடும்போது பேட் அவரது கையில் இல்லை. எனினும் தொடர்ந்து 2வது ரன்னை ஓடி முடித்து விட்டார். இதை பார்த்த ட்ரெண்ட் போல்ட் அம்பையரிடம் அந்த ரன் சரியாக ஓடி முடிக்கப்பட்டதா என்பதை டிவி ரிவ்யூ செய்து பார்க்குமாறு செய்கை காட்டினார். பின்னர் அதை ரிவ்யூ செய்து பார்த்ததில் முழுமையாக முடிக்கப்படாத ரன் என்பதால் 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டது. இதே போன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது போட்டியில் தோனி அவசரமாக 1 ரன்னை முடிக்காத சம்பவம் நடந்தது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனால் நியூசிலாந்துக்கு எதிராக பாண்டியா சிக்கிவிட்டார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.